OPPO புதுசா ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க Reno 8T 5G. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் இந்த ஃபோனில் அப்படி என்ன OPPO ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றி பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், மறக்காமல் பண்ணிவிடுங்க. கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4E Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க. டிபிக்கலான OPPO பாக்ஸ், ரேம், ஸ்டோரேஜ் டாப்லேயே மென்ஷன் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ண உடனே உள்ள இந்த ஒயிட் இன்சர்ட் இருக்கு. இதில் சிம் இஜெக்டர் டூல், உங்களோட ரெகுலர் புக்லெட்ஸ், குவிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன், அது கூட ஒரு சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து Reno 8T 5Gக்கு வருவோம். இந்த கலர் சன்ரைஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணையில் பல கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எனிவேஸ், இது உங்களுக்கு ரொம்ப அப்படியே அடிக்க வர மாதிரி இருந்துச்சுன்னா மிட் நைட் பிளாக் ஆப்ஷனும் OPPO ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, எல்லா OPPO ஃபோன்ஸ் மாதிரியே இதுலேயும் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடாக இருக்குது. இங்கே டிஸ்பிளேயை பெட்டராக பார்க்கறதுக்காக அதை ரிமூவ் பண்ண போகிறேன். மற்றபடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா USB Type A to Type C கேபிள், அது கூட ஒரு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு. கைஸ், இந்த ஃபோனை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் OPPOவோட கொலாபரேஷனில் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ, இது ரிவ்யூ கிடையாது, வெறும் ஒரு ஹைலைட் வீடியோ மட்டும்தான். ஸோ டிஸ்க்ளைமர் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம இந்த 8T 5Gல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே 80 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் ஆயிருந்தாலும் இதோட ஹையஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் 67 வாட்ஸ். ஸோ இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் அந்தந்த ஃபோனுக்கு சார்ஜர் ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சார்ஜரே இன்க்ளூட் பண்ணுறது பிராண்ட்ஸ்க்கு இன்னும் ப்ரைஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே அதிகமான ஸ்பீட் சார்ஜர் கொடுக்குறாங்க. பட் ஃபோனோட மேக்ஸ் 67 வாட்ஸ். பட் அதுவும் நல்லா ஃபாஸ்ட் தான். 44 நிமிஷத்தில் 0 to 100 சார்ஜ் பண்ண முடியும். இங்கே ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலும் 4800 mAh பேட்டரி இருக்குது. ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலும் இந்த ஃபோன் நல்லா லைட்டாக இருக்குது. 171 கிராம் தான் வெயிட்டு. திக்னஸும் வெறும் 7.7 mm தான். இப்போ சைட்ஸ் பேக் ரெண்டுமே பிளாஸ்டிக், ஆனால் OPPO ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இந்த பேக்குக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் கோட்டிங்கும் அதுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 8T 5Gல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகாது. இப்போ அந்த பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே கர்வ் ஆகிறதுனால எர்கனாமிக்ஸ், கையில் பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ள கம்ஃபர்ட் இதில் பெட்டராக இருக்குது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் அசாஹியோட டிராகன் ட்ரெயில் ஸ்டார் 2 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. அதுக்கு கீழே ஒரு 6.7 inch சூப்பர் AMOLED பேனல் இருக்குது. இது ஒரு 10-bit பேனல், ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட, ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz. ஸோ ரொம்ப நல்ல தரமான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்பாக இருக்குது, நல்ல பஞ்சி கலர்ஸோட. உங்களுக்கு இவ்வளோ பஞ்சி சேச்சுரேட்டட் கலர்ஸ் வேணாம், இன்னும் நேச்சுரலான கலர்ஸ் வேணும்னா செட்டிங்ஸ் மெனுலேருந்து அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பீக் பிரைட்னஸ் 950 nits, ரொம்ப ரெஸ்பெக்டபிளான நம்பர்ஸ் மிட் ரேஞ்ச் ஃபோனுக்கு. OPPO ஆல்வேஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ரெகுலராக நம்ம கலர் ஓவர்ஸில் பார்க்குற எல்லா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸோட. இது போக Reno 8T 5Gல ஸ்டெரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக ரிச்சாக இருந்துச்சு. இங்கே இந்த பிரைமரி ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு ஹைப்ரிட் ட்ரே இருக்குது. ஸோ இதில் 2 நானோ சிம்ஸ் இல்லை, ஒரு நானோ சிம் ப்ளஸ் மைக்ரோ SD யூஸ் பண்ணலாம். 13 5G பேண்ட்ஸ்க்கு OPPO சப்போர்ட் கொடுக்குறாங்க. இங்கே எதுக்கு சப்போர்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ SD இருக்குது, ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஃபோனில் கிடையாது. சரி, இப்போ டிஸ்பிளேக்கு கீழே ஒரு ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இன்னொரு பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன், ஃபேஸ் அண்ட் லாக், இந்த ஹோல் பஞ்சில் உள்ள 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி. செல்ஃபீஸ்னு பார்க்கல நல்லா தான் இருந்துச்சு. நிறைய டீட்டெயில், நேச்சுரலான ஸ்கின் டோன்ஸ், போர்ட்ரேட் ஷாட்ஸ்க்கு கூட எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. இந்த ஃபோனோட பிரைமரி 108 மெகாபிக்சல் சென்சர் f1.7 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எடுத்த இமேஜஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருந்துச்சு. கலர்ஸ் நேச்சுரலாகவும், டைனாமிக் ரேஞ்ச் வைடாகவும் இருக்குது. இப்போ லோ லைட்டில் கூட இங்கே அந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும். OPPOவோட நைட் மோட் இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக அபவ் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். மற்ற 2 சென்சர்ஸும் ஒரு 2 மெகாபிக்சல் மைக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இல்லாட்டியும் கொஞ்சம் வித்தியாசமான ஷாட்ஸ் எடுக்க முடியும் இதை யூஸ் பண்ணி. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு சென்சர் 2 மெகாபிக்சல் டெப்த். இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு போர்ட்ரேட்ஸ் பெட்டராக இருக்குங்கிறது அவங்க கிளைம். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், இப்போ உள்ள சிப்னு பார்த்தா Reno 8T 5Gல Qualcomm Snapdragon 695 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட 8 GB LPDDR4X ரேமும் 128 இல்லை 256 GB UFS 2.2 ஸ்டோரேஜும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தாறுமாறு ஸ்பெக்ஸ்லாம் இல்லை, பட் லைட் யூசேஜுக்கு கலர் OS 13 இதில் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது. இப்போ உங்களுக்கு டே டு டே யூஸ் தாண்டி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுன்னா கூட ஒரு சில கேம்ஸ், பாப்புலரான கேம்ஸ் உங்களுக்கு அந்த ஹையஸ்ட் செட்டிங்ஸில் ரன் பண்ணாமல் கொஞ்சம் செட்டிங்ஸ் லோவர் பண்ணிங்கன்னா இதில் ரன் பண்ண முடியும்.
நான் கேம்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ லோவர் செட்டிங்ஸில் ரன் பண்ணுற வரைக்கும் எல்லா பாப்புலர் கேம்ஸுமே இதில் பிளேயபிளாக இருக்கணும். இப்போ ப்ரைஸிங்னு பார்த்தா 29,999 30,000 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சில ஆஃபர்ஸோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு கிடைக்கும். மெயினாக இது ஆஃப்லைன் ஃபோக்கஸ்ட் ஃபோன். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப ஹெவி யூஸ் இல்லை, உங்களுக்கு டே டு டே யூஸ்க்கு ஒரு ஃபோன் வேணும், நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே, டீசென்ட் பேட்டரி லைஃப், நல்ல ப்ரைமரி கேமராவோட அப்படின்னு பார்த்தா மேபி இது உங்களுக்கு செட் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓப்போவோட ரெனோ 80 5G பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல திருப்பியும் உங்களுக்கே தெரியும் இந்த பாயிண்ட் என்ன பண்ணணுன்ட்டு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.